ஒரு பாவம் அறியாத சோபா மேல கை வைக்க சொல்றேன். அவளை யாரும் தொடக்கூடாது சொல்லிட்டு. எப்போ என் பேச்சை நம்பி சோபா இந்த ஆத்துக்குள்ள கால் எடுத்து வச்சாலோ அந்த நிமிஷத்துல இருந்து அவ எங்காத்து பொண்ணு. அவளுக்கு என்ன நேரத்துல எது செய்யணும் எப்படி செய்யணும் எல்லாம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் இந்த தலையிட வேண்டாம். நீங்க செஞ்சு வச்ச கல்யாணத்தால அவ வாழ்க்கைய எரிஞ்சு போச்சு. இப்ப ஏன் வயிறும் எரிஞ்சுகிட்டு இருக்கு. வேற என்ன பண்ண போறீங்க? தீய எரிய வச்சு அவளை தூக்கி போட்டு எரிக்க போறீங்களா? இல்ல போங்க வைப்போ. நல்லா இருக்கே கதை. ஆடு பகை குட்டி உறவா? ஏண்டி என் பொண்ணு மட்டும் உங்களுக்கு வேணும், எனக்கு வயசாயிடுச்சுன்னு தள்ளி வைக்க பாக்குறேடா? மானம் கெட்டவளே, உங்களை வந்து நான் பாத்துக்கிறேன். மனுஷனை சொல்லிட்டு இருக்க, நீங்க பாட்டுக்கு. ஸ்னேகா, கிச்சா, இவனை இந்த கோலத்துல பாக்குறதுக்காகவா நம்ம ஆத்துல ஒருத்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துட்டானேடி. கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டானே. தப்புமா, கொடுத்து வைக்காதது அவ இல்ல, நாம தான். ஸ்னேகா, நீ சாதிக்க பிறந்தவ. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயம் நீ பெரிய ஆளா வருவ. அப்ப இந்த கிச்சா சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு உனக்கே புரியும். உன் அவசரத்துக்கு உதவி பண்ற முதல்ல நானா தான் இருக்கணும், சரியா? நல்ல நட்பு கிடைக்கணும்னா முதல்ல நாம நல்ல நண்பனா வாழ்ந்து காட்டணும் ஸ்னேகா. அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இனிமே கல்யாணம் குடும்பம் குட்டின்னு எந்த ஆசையும் இல்ல. காலம் பூரா உனக்கு நிழலா இருந்துட்டு போயிடுறேன். அதுதான் என்னோட ஒரே ஆசை. கிச்சா, உன்ன மாதிரி ஒரு நல்ல நண்பன் எனக்கு கிடைச்சது நான் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்டா. உங்க எல்லாருக்குமே கிச்சாவோட உருவம், அவன் பேச்சு இதெல்லாம் மட்டும்தான் தெரியும். ஆனா அவன் எனக்காக மட்டுமே வாழ்ந்தான்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸ்னேகா, அம்மா படிக்கிற காலத்துல இருந்தே கிச்சா என் மேல ரொம்ப ஆசைப்பட்டான். நான் நன்னா இருக்கணும்னு என் மேல அக்கறை காட்டுவான். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு வரலன்னா கூட என் வீடு தேடி வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் தான் அவனால நிம்மதியாவே இருக்க முடியும். அந்த அளவுக்கு அவன் என்ன நேசிச்சாம்மா. அந்த நேசம் நாளாக நாளாக பாசமா மாறி காதலா மாறிடுது. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. ஆனா நான் அவனை காதலிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை விட்டு விலைக்கு போகாம என் மேல வச்சிருந்த பாசம் துளி கூட குறைச்சுக்காம என் கூடவே இருந்தாம்மா. என்ன ஒரு சின்ன குழந்தைய பாத்துக்கிற மாதிரி என்ன பார்த்துண்டு நான் போற இடத்துக்கெல்லாம் என் கூடவே வந்துட்டு இருந்தாம்மா. அது மட்டும் இல்லம்மா, சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவன் என் கூடவே தான் இருந்தான். எனக்கு ஒரு நல்ல நண்பனா இந்த ஆத்துல என் கூட கண்ணியமா வாழ்ந்தாம்மா. அவன மாதிரி ஒரு நல்ல நண்பன் எனக்கு இனிமே இந்த ஜென்மத்துல கிடைப்பான்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்னேகா, அழாதம்மா, அழாத. தான் ஆசைப்பட்டவ கிடைக்கலனாலும் தன்னை நேசிச்சவன் நன்னா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக மனசுல இருந்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சோபா கழுத்துல தாலியை கட்டினானேமா. அவ மனுஷ பிறவியே இல்லம்மா, தெய்வ பிறவி. மகேஷ காதலிச்சு கல்யாணத்துக்கு முன்னாலே நான் கர்ப்பம் ஆயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே அவன் தவிச்ச தவிப்பு துடிச்ச துடிப்பு என்னன்றது இன்னும் என்னால மறக்க முடியலம்மா. மகேஷ் என்ன மனைவியா ஏத்துக்கலன்றதுக்காக எத்தனை முறை மகேஷ் கிட்டயும் ரோஜா கிட்டயும் போய் அவன் சண்டை போட்டிருக்கான், எவ்வளவு அடி வாங்கியிருக்கான். எல்லாம் என் மேல வச்சிருக்கிற பாசம்மா. நமக்கு தாம்மா அவன் கூட வாழ கொடுத்து வைக்கல. இப்ப கூட பாரு, என் குழந்தை தேடிதான் மல்லிகா வீடு வரைக்கும் போய் அவன் உயிரை கொடுத்திருக்கான். என்ன வாழ வைக்கிறதுக்காக அவன் உயிரை விட்டுருக்காம்மா. இப்போ இந்த வீட்டுல
அவன்தான் நம்ம எல்லாருக்கும் தெய்வம். உனக்கு வேணா தெய்வமா தெரியலாண்டி, ஆனா என் பொண்ணு வாழ்க்கைய பாழாக்கிட்டானேடி. ஐயோ, எந்த ஆத்துலயுமே நடக்காத கூத்து இந்த ஆத்துல நடந்துகிட்டு இருக்கே. இப்பதானே தெரியுது அந்த கிச்சாவை எதுக்காக என் பொண்ணு சோபாவுக்கு நீ கட்டி வச்சேன்னு. நீங்க இவ்வளவு கேவலமானவளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ என் பொண்ணு அந்த கிச்சாவை காதலிச்சா, அதனாலதான் நீங்க அவளுக்கு கட்டி வச்சேன்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். அந்த அல்பாயுசுக்காரனுக்கு நீ அந்தரங்க காதலியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தாய போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வைதேகி ஆம்படியா இருக்கும் போதே ரத்னசாமிக்கு பாய் விரிச்சவளாச்சே. புருஷன் கையால தாலி கட்டிக்காமையே வயித்துல புள்ளைய வாங்கிக்கிட்டவன் நீ. ஊருக்கு கிச்சா என் பொண்ணுக்கு ஆம்படியா, வீட்டுக்கு உனக்கு அரசனா. என் பொண்ண இப்படி விதவையாக்கிட்டீங்களேடி, அவளுக்கு ஆம்படியா இல்லாம பண்ணிட்டீங்களேடி. நீங்க நன்னா இருப்பேளா? நீங்க நாசமாதான் போவேன். என் பொண்ணு வாழ்க்கையில மண்ண மாறி போட்டுட்டேளே. என் வயிறு பத்தி எரியறது. என் பொண்ணு விதவா கோலத்துல பாக்கணும்னு தானே நீங்க ஆசைப்பட்டேன். இப்ப அதே கோலத்துல உங்க முன்னாடி நான் நிறுத்தி காட்டுறேன். ஏன் நிக்கிறீங்க? போங்க அம்மா, போங்க. என்னடா இதெல்லாம்? வாடி. ஏன் சோபா எங்க இருக்கிற? வந்து தொலை. என்னம்மா, என்னாச்சு? எப்ப வந்தீங்க? எப்ப வந்தேன்னு கேக்குறியே, அது வரைக்கும் சந்தோஷப்படு. என் பேச்ச கேட்டு இருந்தியன்னா இப்படி வாழ வேண்டிய வயசுல இந்த கோலத்துல நிப்பியாடி. இவ பேச்ச கேட்டுண்டி இந்த கோலத்துல நிக்கிறியே. இந்த கோலத்திலேயே இவ சந்தோஷப்படுற மாதிரி உன்னை நான் மாத்தி காட்டுறேன்டி. ஏன் நிக்கிறேன்? அவ பொட்ட அழிங்கோ, அவ பூவா பறிங்கோ, அவ வலையில உடைங்கோ. வயசுல பெரியவங்களாச்சே, மாப்பிள்ளை இறந்துட்டாருன்ற துக்கத்துலதான் இப்படி எல்லாம் பேசுறேன். போன போறதுன்னு விட்டா ஒரு பாவமும் அறியாத சோபா மேல கை வைக்க சொல்றேன். அவளை யாரும் தொடக்கூடாது சொல்லிட்டு. எப்போ என் பேச்சை நம்பி சோபா இந்த ஆத்துக்குள்ள கால் எடுத்து வச்சாலோ அந்த நிமிஷத்துல இருந்து அவ எங்காத்து பொண்ணு. அவளுக்கு என்ன நேரத்துல எதை செய்யணும், எப்படி செய்யணும் எல்லாம் எனக்கு நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் இந்த தலையிட வேண்டாம். அவளை பெத்தவனா? அவ விஷயத்துல நான் தலையிடாம வேற யாரடி தலையிடுவாங்க? நீங்க செஞ்சு வச்ச கல்யாணத்தால அவ வாழ்க்கைய எரிஞ்சு போச்சு. இப்ப என் வயிறும் எரிஞ்சுகிட்டு இருக்கு. வேற என்ன பண்ண போறீங்க? தீய எரிய வச்சு அவளை தூக்கி போட்டு எரிக்க போறீங்களா? போற நிறுத்துங்க இதோட. ஏற்கனவே நாங்க மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்கோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வெளியில போங்க. இப்போ நல்லா இருக்கே கதை. ஆடு பகை குட்டி உறவா? ஏண்டி என் பொண்ணு மட்டும் உங்களுக்கு வேணும், எனக்கு வயசாயிடுச்சுன்னு தள்ளி வைக்க பாக்குறேடா? மானம் கெட்டவளே, உங்களை வந்து நான் பாத்துக்கிறேன். ஏய் வாடி, நம்ம போலாம். விடுமா, வாய் அடக்கி பேசு. என்ன பேச்சு பேசுற நீ? நான் உன் கூட வர மாட்டேன். இத பாருடி, பலியார ஆடுதான் வெற்றவனா நம்புமா. இதுகளை நம்பிக்கிட்டு நீ இங்க இருக்க போறியா? சரிடி, நீ இங்க இருக்கிறதுனா நானும் இங்கதான் இருப்பேன். உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. இவ ரெண்டு பேரும் என்னதான் பண்றான்னு பாக்குறேன். உட்காரண்டி, உட்கார்ந்துகிட்டே இருக்கேன். என்னதான் பண்றா பாக்குறேன். வாங்கடி ஸ்னேகா, என்னதான் பண்ணி. இவ என்ன பண்ணுமா பண்ணட்டும். உள்ள போ, உள்ள போ சீக்கிரம். உள்ள போ சோபா. போயிட்டா நான் சும்மா விட்டுருவேனா? உட்காருங்க. வந்த வேலையை முடிக்க வேணாமா? நின்னுட்டு இருக்கீங்க. இந்தாங்க. எதுக்கு மாமா என்ன கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு? ஹலோ. ஜெயிலுக்கு போயிருப்பியே. ஓ மாமனாரை பார்க்கணும்னு நீ கெஞ்சி கூத்தாடியும் ஓ மாமனார் உன்னை பார்க்க விரும்பலைன்னு சொல்லியிருப்பாரே. இதை பாருமா, நீ விக்ரமாதித்தன் மாதிரி மறுபடியும் முயற்சி பண்ணி இருந்தாலும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதை மாதிரி அவர் யாரையும் பார்க்க விரும்பலைன்னு சொல்லி உன்னை அனுப்பிச்சிருப்பாரே. ஹலோ, யார் நீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? ஜெயில நடந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் இருமா, கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுமா. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க நீ காட்டுற அவசரத்தை விட நான் சொல்ல போற விஷயத்துல முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டு
அதன் பிரகாரம் நடந்துக்க. அதுதாம்மா உனக்கு நல்லது. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. ஜெயில இருக்க உன் மாமனாரு ஒரு கொலை குற்றவாளி இல்லைங்கிற நம்பிக்கை மட்டும்தான் உன்கிட்ட இருக்கு. ஆனா அவர் நிரபராதின்னு நிரூபிக்கக்கூடிய ஆதாரமே என்கிட்ட இருக்கு. சார், உண்மையாவா சொல்றீங்க? ப்ளீஸ் சார், அந்த ஆதாரத்தை உடனடியா கொடுத்து என் மாமனார கொலை குற்றத்துல இருந்து காப்பாத்த உதவி பண்ணுங்க சார், ப்ளீஸ். இதோ பாருமா, ஆண்டவன் இந்த பிறவியை எனக்கு கொடுத்தது எதுக்கு தெரியுமா? அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு தான். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க யாரு, எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் உடனே அங்க வரேன். கண்டிப்பா வரணும். உங்க வருகைக்கு தானே நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் ஒன் திங், நீங்க தனியா வந்தா பத்தாது. வரும்போது 10 லட்சம் ரூபாய் பணத்தோட வரணும். 10 லட்சமா? அட என்னமா அது, 10 லட்சம் ரூபாய்ன்னு சொன்ன உடனே பவர் போன ஸ்பீக்கர் மாதிரி ஆஃப் ஆயிட்டீங்க. இல்ல, அது வந்து அட என்னம்மா இது, மாமனார் மேல உயிரையே வச்சிருக்க மாதிரி பேசுற. ஆனா நடவடிக்கையை பார்த்தா அப்படி தெரியலையே. இதோ பாருமா, உனக்கு மாமனார் பெருசா 10 லட்சம் ரூபா பெருசான்னு நீயே ஒரு முடிவு பண்ணிட்டு எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லு. மகேஷ், மகேஷ். அட என்னம்மா, பணத்துக்கு என்ன பண்றதுன்னு உன் புருஷனை கூப்பிடுறியா? இவர் வீட்டுக்குள்ள வர்றது போன்ல பேசுறவனுக்கு எப்படி தெரியும்? அட என்னம்மா, உன் புருஷன் வந்தது எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? அதான் நான் சொன்னனே, நான் ஆண்டவன் படைச்ச ஒரு அதிசயமான பிறவின்னு. சரி, நான் மேட்டுக்கு வரேன். இதோ பார், இப்போ உன் புருஷன் 10 லட்சம் ரூபாய் பணத்தோட வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த பணத்தை கொண்டு போய் பீரோல வைப்பான். அவன் வெளியில போன உடனே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீ. யார் நீங்க? எல்லா விவரமும் உங்களுக்கு எப்படி தெரியுது? ரோஜா, நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? இத பாருங்க, பணம் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா தப்பு பண்றவங்க தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது. பெரிய பிசினஸ் மேக்னெட் மாதிரி பணம்னு பேசுறா. தப்பு தண்டான்னு வேதாந்த வேற பேசிட்டு இருக்கா. அப்படி யார்கிட்ட பேசுறா? அப்பாவை பார்க்க போன விஷயம் என்னாச்சு? இதோ பாருமா, இப்போ மகேஷ் வெளில கிளம்பிட்டு இருக்கான். அவன் வெளில போற வரைக்கும் எதுவுமே பேச. மகேஷ் தானே? மகேஷ் தான் பேசுறேன். என்ன மகேஷ் இப்படி லேட் பண்றீங்க? இல்ல, லேட் பண்ணல. இதோ கிளம்பிட்டேன். இதோ வந்துட்டு. ரோஜா, மகேஷ் வெளில போயிட்டானா? அட என்னம்மா நீ கேட்டதையே கேட்டுக்கிட்டு இருக்க. உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் இன்ச்சு பை இன்ச்சா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாமனாரா பணமா? சீக்கிரம் ஒரு முடிவை சொல்லு. ஓகே, நான் இப்ப பணத்தோட எங்க வரணும்? தட்ஸ் குட். மவுண்ட் ரோடு கார்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தனியா பணத்தோட சீக்கிரமா வந்துரு. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நான் இங்க உன்னை ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஓகே? எவனோ ஒருத்தர் போன் பண்ணா 10 லட்சம் ரூபாய் வேணும்னு கேக்குறான். நான் உன்னை எப்படி நம்புறது? இல்ல, மாமாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். துளசி, என்னம்மா? வீட்ல இருந்து ஜீவாவை பாத்துக்கமா. நான் ஒரு 2 மணி நேரத்துல வந்துடுறேன். சரிம்மா.
வெல்கம் மேடம், வெல்கம். நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? அடடா, என்னம்மா இப்படி கேக்குறீங்க? ஆதாரம், அதிசய பிறவி, 10 லட்சம் இப்படிலாம் உங்ககிட்ட போன்ல பேசினதே நான் தான். என்ன தவிர யாருமா உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? கையில சீதேவியை வச்சுக்கிட்டு முகத்துல மூதேவியை காட்டினா எப்படிம்மா? கையில இருக்க லட்சுமியை கொடு குடு குடு. முதல்ல என் மாமனார் நிரபராதிங்கிறதுக்கான ப்ரூஃப் கொடு, அதுக்கப்புறம் தான் கேஷ். நோ நோ நோ, கேஷ் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் அப்புறம். ஐயோ, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. வாழ்க்கையில நம்பிக்கை தான் முதல் பிரதானம். உன் அருமையுள்ள மாமனார் ஜெயில இருந்து வெளில வரணும்னா முதல்ல என் கையில பணம் வரணும். என்ன நீ நம்பணும். எடுத்துக்கோ. ஆதாரத்தை கொடு. ஆதாரத்தை நான் கொடுத்தா அதை பார்த்து தாங்குற சக்தி உனக்கு இருக்காங்கிற சின்ன டவுட் எனக்கு இருக்கு. அதனால முதல்ல விஷயத்தை சொல்லி ஓ ரியாக்ஷன் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் சக்தியை பத்தி நீ சோதனை போட வேண்டிய அவசியம் இல்ல. நீ ஆதாரத்தை எடு. அவசரப்படாதம்மா. ஆதாரத்துல கொலைகாரனா இருக்கிறது ஓம் புருஷன். எஸ், கிச்சாவை கொலை பண்ணது ஓம் புருஷன் மகேஷ் தான். அதான் ஏற்கனவே சொன்னனே தாங்க மாட்டேன்னு. ஷாக்கா தான் இருக்கும், அதானே உண்மை? இல்ல இல்ல, நீ சொல்ற பொய்ய நம்புறதுக்கு நான் ஒண்ணும் இங்க முட்டாள் இல்ல. என் புருஷன் கொலை பண்ற அளவுக்கு மோசமானவரும் இல்ல. என்கிட்ட போய் சொல்லி பணத்தை ஏமாத்த நீ பண்ற டிராமா இதெல்லாம். நோ நோ ரோஜா, இங்க பாரு, மரியாதையை பணத்தை கொடுத்துரு, இல்லனா போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை கம்பி என்ன வச்சிருவேன். காமெடியா இருக்குப்பா. ஏற்கனவே கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கணும், காப்பாற்ற முடியலையா? இதை பார், இதை பார்த்த பிறகாவது யார் கம்பி என்ன போறாங்கன்னு தெரியும். பாரு. இப்ப என்ன சொல்ற? உன்னோட ஆயிரக்கணக்கான ஃப்ராட் வேலைங்கள்ல இதுவும் ஒண்ணு. இதை நான் நம்ப மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருமா. நீ கையில வச்சிருக்க போட்டோ, அதனுடைய நெகட்டிவ், இந்த சிடியோட ஒரிஜினல் எல்லாமே என்கிட்ட பத்திரமா இருக்கு. இதை வச்சு நான் எத்தனை காப்பி வேணாலும் போடலாம். நீ படிச்சவ தானே, கிழிச்சுக்கோ, கிளி. That's good. இங்க பாரு, இந்த போட்டோவோட நெகட்டிவையும் ஒரிஜினல் சிடி மரியாதை என்கிட்ட கொடுத்துரு. கொடுத்துறேன் மேடம். அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? பட் பணம் வேணுமே. அதான் இப்ப 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கல. இது ஓ மாமனார் குற்றவாளி இல்லைங்கிற ஆதாரத்தை உங்ககிட்ட காமிச்சதுக்கு. ஆனா இந்த நெகட்டிவ் தனி ரேட்டே இருக்கம்மா. அதுல உன் புருஷன் தான் குற்றவாளின்னு இருக்கே. அதை நான் போலீஸ்ல கொடுத்தா உன் புருஷன் கதி என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. கவலைப்படாதம்மா. அந்த பணத்தை இப்பவே நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. பாவம், நீயே மாமனார் ஜெயில இருக்காரே, புருஷன் கொலகாரனா இருக்காருன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த நேரம் நான் உனக்கு தொல்லை பண்ணுவேனா? கண்டிப்பா பண்ண மாட்டேன். வரட்டுமா? தேங்க்ஸ் ரோஜாம்மா. கடவுளே, இது என்ன சோதனைக்கு மேல சோதனை. இங்கதான் வச்சேன். எங்க போயிருக்கோம்? இங்கதானே வச்சேன். ரோஜா, ரோஜா எங்க இருக்க? ரோஜா எங்க போயிட்டு எங்க போயிட்டு வர?
உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். எங்க போயிட்டு வர? நான் பாட்டு கேட்டு சரி நீ எங்கேயோ போயிட்டு வர. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பிரீஃப் கேஸ்ல பணம் வச்சிருந்தேன், அதை காணோம். எங்க? ரோஜா என் பொறுமையை சோதிக்காத. பிரீஃப் கேஸ்ல இந்த பணம் எங்கன்னு கேக்குறேன். ஏய் அது கொஞ்சம் அமௌண்ட்ல அடி 10 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன். எங்க? ஏய் பதிலே பேசாம இப்படி மூச்சு பார்த்துட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? எனக்கு புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு. மாமனார் ஜெயில இருக்காரு, புருஷனை சொல் பேச்சு கேட்கறது இல்ல. எங்க நாளைக்கு நம்மள நடு ரோட்ல நிறுத்திடுவாங்களோன்ற பயத்துல அந்த பணத்தை ஒதுக்கி வச்சிட்டியா? இல்ல அந்த லாயர் பேச்சை கேட்டு உன் மாமனாரை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணுன்றதுக்காக அந்த பணத்தை யாருக்காவது தாரவாத்து கொடுத்துட்டியா? ஏய் உங்ககிட்ட தாண்டி கேட்டுட்டு இருக்க. அது ஸ்டாஃப் சேலரிக்காக வச்சிருந்த பணம் டி. பணம் எங்க? ஆமா ஆத்த கெடுக்கும் ஊமை ஊரை கெடுக்குன்ற கதையா? தேவையில்லாம என் பொறுமையை சோதிக்காத. பணம் எங்கன்னு சொல்லு. மல்லிகா வீட்டுக்கு போனது யார் போட்டோ எடுத்தா? யார் இந்த ரோஜா கிட்ட கொடுத்தா? மல்லிகா மகேஷ், மகேஷ் தானே? நான் தான். என்ன உள்ள வாங்க. மல்லிகா? ஏய் என்ன மல்லிகா? ஏய் முதல்ல உள்ள வாங்க. ஏய் மல்லிகா என்னது ஃபோன் பண்ணி எதுக்கு என்ன வர சொன்ன? இத பாருங்க. எப்படி? உங்க குழந்தை காயத்ரி நான் கடத்தி வச்சிருக்கேன்னு என்ன பார்க்க வந்தான். நான் எங்க குழந்தை இல்லைன்னு சொன்னேன். என்னை மிரட்டினா, அடிச்சான். நான் அவனை தடுத்தேன் மகேஷ். அவன் தவறி போய் அருவாமனையில விழுந்துட்டான். இப்ப என்ன பண்றது? மகேஷ், இவனை கொண்டு போய் எங்கேயாவது போட்டுருங்க மகேஷ். ஏய் நானா? மகேஷ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மகேஷ். நான் ஒரு பொம்பளை, தனியா இருந்து என்னால என்ன பண்ண முடியும்? இவனை கொண்டு போய் எங்கேயாவது புதர்ல போட்டுருங்க மகேஷ். உங்களால மட்டும்தான் மகேஷ் இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ப்ளீஸ். சரி தூக்கு. வாசல் என் கார் நிக்குது, போலாம். மெதுவா கதவு. மெதுவா காலு. மல்லிகா வீட்டுக்கு போனது யார் போட்டோ எடுத்தா? அதை யார் ரோஜா கிட்ட கொடுத்திருப்பா? என்னது ஏற்கனவே அந்த சுதாகர் ஒரு போட்டோ வச்சுட்டு என்ன மிரட்டிட்டு இருக்கான். இது என்ன புது கதை? என்ன போட்டோவை பார்த்ததும் பேச்சையே காணும். இப்ப யார் ஊமை யார் ஆமன் நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன கேட்டீங்க? பணத்தை நான் ஒதுக்கிட்டேனா? இல்ல மிஸ்டர் மகேஷ், நீங்க செஞ்ச இந்த கொலைக்காக என் மாமனார் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரே, அவரை விடுதலை பண்றதுக்காக நான் கொடுத்துட்டு வந்திருக்க பேமெண்ட். இந்த எவிடன்ஸ் எல்லாம் போலீஸ் கிட்ட போகாம இருக்கணும்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் லட்சம் வேணுமா? அது எவ்வளவுன்னு போன் பண்ணி சொல்றேன்னு சொல்லிருக்காரு. இல்ல நீ சொல்ற கதை இந்த போட்டோ எல்லாமே போய் யாரோ கிராபிக்ஸ் பண்ணி நல்லா உன்னை ஏமாத்தி இருக்காங்க. நான் கூட முதல்ல அப்படித்தான் நினைச்சேன். ஆனா இந்த போட்டோவை பார்த்ததும் நீங்க அடைஞ்ச அதிர்ச்சி, அதை சமாளிக்க நீங்க பண்ண ஆர்ப்பாட்டம், இதெல்லாம் பார்த்தா உங்க மேல எனக்கு டவுட் வருது. சே வாய மூடு. கண்டவனை நம்பி கணவனை சந்தேகப்படாத. யாரோ உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க. யார் இந்த கிரிமினல்? எங்க இருக்கான் சொல்லு. எல்லாம் உங்க ஃப்ரெண்ட் சுதாகர். என்னது சுதாகரா? ஏன் நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்களா? உன்னை நம்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல அந்த சுதாகரை பார்த்து ஒரு வழி பண்ணிட்டு வரேன். வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன். இன்னும் என்னென்ன உண்மைகள்
பிரச்சனைகள் எல்லாம் வெளியில வரப்போதோ கடவுளே. ஏய் அயோக்கிய ராஸ்கல், என் பொண்டாட்டிக்கிட்ட போய் அந்த போட்டோஸையும் சீடியும் காட்டியிருக்கியே, என்ன என் வாழ்க்கையை அழிக்கணும்னு பாக்குறியா? நான் நினைச்சேன் உன்னை போலீஸ்ல மாட்டி கொடுத்து 15 வருஷம் கம்பி என்ன வச்சிருவேன். டேய், நீ செஞ்ச அயோக்கியத்தனத்தை உன் பொண்ணு காமிச்ச. என்ன சொன்ன? 15 வருஷம் நீ உள்ள தள்ளுறியா? நான் நினைச்சேன்னா உன்னை உண்டில் ஆக்கிருவேன். பாத்துறானா என்ன விடுறாயா? உன்னை கொன்று மகேஷ். விடுன்னு சொல்றல. அவங்களும் கையிருந்த ஒரு ஆம்பளைக்கு கோவம் ஆத்திரமும் அவசியம்தான். ஆனா அது எந்த நேரத்துல எங்க எப்போ பயன்படுத்துறானோ அங்கதான் அவனோட ஆம்பளைத்தனத்துக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கு. உங்ககிட்ட நிறைய கோவம் இருக்கு, அதே நேரத்துல விவேகமும் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மகேஷ். இப்போ நடந்த தப்புக்காக நீங்க சுதாகர் மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையா கேளுங்க. எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் மாட்டிக்காம தப்பு பண்ணணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதனால இப்போ செஞ்ச தப்பு மறைக்கணும்னு நினைக்கிறது புத்திசாலித்தனம் இல்லதான், ஆனா அதுல இருந்து மாட்டிக்காம தப்பிக்கணும்னு நினைக்கிறது புத்திசாலித்தனம். சோ அந்த வகையில போது நிறுத்து. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுங்க மகேஷ். சட்டத்துக்கு முன்னாடி உங்க மனசாட்சி தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ என் மனசு சொல்றது மட்டும் கேளுங்க. ஸ்னேகா, மகேஷ், என்ன ஸ்னேகா அப்படி பாக்குற? நான் உன் மகேஷ். அந்த ரோஜா விட்டு நிரந்தரமா உனக்காக வந்துட்டேன். இனிமே எனக்கு எல்லாமே நீதான். உன்னை மகாராணி மாதிரி பார்த்துப்பேன். என்ன மகேஷ் இது? நான் தான் உங்களை உட்கார வச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். நீங்க என்னடானா எனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? இது அன்பான மனைவிக்கு ஆசையோட புருஷன் செய்யற பணிவிட. இந்த குடி.
இதெல்லாம்? அதெல்லாம் எதுவும் கேட்க கூடாது. சுச்சோ அழதடா அழதடா செல்லும். இல்ல 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 அம்மா இங்கதான் இருக்க. அழது விடிஞ்சிருச்சு. நேத்து காலையில போன மகேஷ் இன்னும் காணோம். இன்னும் வீட்டுக்கு வர வரல. ச்சே, வர வர ஃபேமிலி மேல அவளுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம போச்சு. தூக்கத்துல கூட அந்த ஸ்னேகா தொல்லை பண்றா. ஒருவேளை அவ வீட்டுக்கு போயிருப்பாரோ? இவரை என்னதான் பண்றது? சரி சரி அழதடா செல்லும். அழது அழது. அம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. என்னம்மா துளசி, வேலைக்கு வர நேரமா இது? ஏந்தா ஆளாளுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்களோ தெரியல. மன்னிச்சிடுங்கம்மா. சரி சரி, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. சரிங்கம்மா. சரிடா செல்லம், அழாதடா பட்டு. அம்மா இப்ப வந்துடுறேன். இந்தாம்மா, ஃப்ரிட்ஜில் பால் வச்சிருக்கேன், பிஸ்கட்டும் எடுத்து வச்சிருக்கேன். குழந்தை அழும்போது எடுத்துக்கொடு. சரிங்கம்மா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா யாரு என்ன ஏதுன்னு கேட்டு எழுதி வச்சுக்கோ. சரிம்மா. ஆனா என்ன ஏதுன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடு. ம். சரியா? அவர் மட்டும் அந்த ஸ்னேகா வீட்டுல இருக்கட்டும். பொட்டு வச்சு பாக்குறா. அவ ஆள் பாயசுல போயிட்டான். என் பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்துட்டான். அவன் செத்ததுக்கு அப்புறமும் பொட்டு வச்சு இவ அழகு பாக்குறா. ஹை. என்னடி ஸ்னேகா, நாடி ஆயிண்டே இருக்கு. இன்னும் சாஸ்திரிகளை காணும் காரியம் பண்றதுக்கு. தெரியலம்மா, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். வந்துட்டார் போல இருக்கு. ஆமா. ஸ்னேகா, ஏய் ஸ்னேகா, எங்கடி மகேஷ்? அவரை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றீ? ரோஜா என்ன சொல்ற? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. இங்க பாரு ரோஜா, இங்க கிச்சாவோட காரியம் நடந்துட்டு இருக்கு. நிலைமை புரியாம நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காத. சரி, நான் எதுவுமே பேசல. என் மகேஷ் என் கூட அனுப்பிச்சு வை. என்னது? மகேஷ உன் கூட அனுப்பணுமா? என்னம்மா உளர்ற? பின்ன என்னம்மா, நேத்து போன மகேஷ் இன்னும் வீட்டுக்கு வரல. அவரை தேடி ஊரெல்லாம் போன் பண்ணி பார்த்தா எங்கேயுமே இல்ல. ஒண்ணு மகேஷ் இங்க இருக்கணும், இல்ல அவர் எங்க இருக்காருன்னு இவளுக்கு தெரியும். இவளுக்கு எல்லாமே தெரியும். உன் புருஷன் மகேஷ மைக்கிட்டு கிச்சாவோட வாழணும்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் நீங்க இருக்க. ப்ளீஸ் மா, எனக்கு என் மகேஷ் வேணும். அதான் இப்ப முக்கியம். ஸ்னேகா ப்ளீஸ் என் மகேஷ் என் கூட அனுப்பி வை. ரோஜா நான் சொல்றத கேளு, நீ பதட்டப்படாத. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? என் புருஷன் காணாம போன பதட்டம் எனக்கு தானே தெரியும். உனக்கு கேக்குறது அதெல்லாம் புரிய போகுது. ஏய், நீ சொல்றத பார்த்தா என்னமோ ஸ்னேகா முந்தானையில மகேஷ முடிஞ்சு வச்சிருக்க மாதிரி சொல்ற. உன் புருஷன் சரியான ஸ்திரீலோல. எங்க எவகிட்ட பேசிட்டு இருக்கானோ யார் கண்டா? நல்லா இருக்கு நியாயம். ஆம்படியா காணோன்னு தேடுறவோ அது சம்பந்தப்பட்ட இடத்துல தான் வந்து தேடுவா. அதுல என்ன தப்பு இருக்கு? உங்க வாய் வச்சு நீங்க சும்மா இருக்கேளா? ஏற்கனவே எரியற நெருப்புல தூபம் போட்டு இருக்கேள். இது எங்க பிரச்சனை, நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க வாய் முடின்னு. என் வாய் அடக்கி என்ன பிரயோஜனம்? பாவம், அந்த பொண்ணு ஆம்படியான தேடிட்டு வந்திருக்கா. ஒண்ணு தெரியும் தெரியாதுன்னு சொல்லி அதை விட்டுட்டு. ரோஜா சத்தியமா மகேஷ் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா இல்ல, கிச்சாவோட காரியம் நடந்துட்டு இருக்கு. நீ வேற எங்களை வந்து இப்படி வேதனைப்படுத்தாத. ஆஹா, இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசி என்ன ஏமாத்த நினைக்காத. ரோஜா, நானும் பாக்குற மேல மேல பேசிட்டே போறேன். என் பொண்ணு யாரையும் ஏமாத்தவும் மாட்டா. அவதான் உங்க ஆத்துக்காரண்ட வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஏமாந்து நிக்கிறா. இத பாருங்க, என் புருஷனை பத்தி ஏதாவது பேசு. என்ன பண்ணுவ? நானும் அப்போதுல இருந்து பாக்குற மிரட்டின்னு இருக்கேன். உங்க ஆத்துக்காரன் ஏகபத்னி விரதனா? அவனை பத்தி உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு தொடப்பத்துக்கு புடவையை கட்டி நிக்க வச்சா கூட வழிஞ்சு பின்னாடியே போவான். சும்மா ரெடி. உண்மையை சொன்னா உள்ள எரியறதா உனக்கு? அவ ஏமா வீட்டுல எங்க கூத்துடிச்சிருக்கான போய் தேடி பாரு. புருஷனுக்கான இங்க வந்து தேடாத. இங்க கிச்சா காரியம் நடக்கிறது. போ, வெளியில போ. இப்ப போறேன். ஆனா உங்களால என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆபத்துன்னு தெரியட்டும். பேசி அனுப்பிச்சிட்டேடா. ரோஜா வந்த வேகத்துக்கு இங்க என்னென்னமோ நடக்கும்னு நினைச்சேன். கெட்டி காரிங்க.
ஆத்தாளும் பொண்ணும் பேசியே அலமேலு அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் வாய முடின்னு இருக்கேளா? நான் வாயை ஊர் ரெண்டு மூடிட்டு பட்டா தான் கூத்து அடிக்க இருக்கேன். கொண்டாடுறோம்னு சொல்லுவா. நீதான் அதிகமா அது மாதிரி மத்தவா பேசிட்டு கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படாதீங்க நீங்க. ரொம்ப தான் சொல்றேன். மகேஷ் வீட்லயும் இல்லைன்னா வேற எங்க போயிருப்பாரு? ஸ்னேகா, மகேஷ் எங்க? எனக்கு தெரியாதுமா. அவ சொல்றத பார்த்தா நீதான் எங்கேயோ மகேஷ் ஒழிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. எங்க ஒழிச்சு வச்சவன்? அம்மா எனக்கு சத்தியமா எதுவுமே தெரியாது. மன்னிக்கணும், ரொம்ப நாளி ஆயிடுது. ஏன்னா பாவங்கள் ஏறிண்டே போறதோன்னோ, அதே போல மரணங்களும் ஏறிண்டே போறது. இன்னைக்கு உங்காத்து காரியத்தை சேர்த்தா 3வது காரியம். ஆமா, நான் லிஸ்ட் கொடுத்த பிரகாரம் எல்லாம் வாங்கிட்டேலன்னோ. எல்லாம் பைக்குள்ள. சரி. ஷோபா, ஏன் இப்படி விடாம அழுதுண்டே இருக்க? அழாத. ஏன் அவளை அழ வேண்டாம் சொல்றேன்? நல்ல மனசை விட்டு அழட்டும். அப்பதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். அவ போக்குல விட்டுருங்க. இத பாருங்க மாமா, கிச்சாவனுடைய விதி தானா முடியல, சதி பண்ணி கொன்னுட்டா. அதுக்கு தகுந்த மாதிரி மந்திரம் சொல்லுங்க. இறந்து போனவருடைய ஆம்படையால இங்க வந்து உட்கார சொல்லுங்க. அவளுக்குன்னு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. மாமா, நீங்க சாஸ்திர சம்பிரதாயங்களை பத்தி சொல்றேன். ஆனா மனுஷாலோட உணர்ச்சிகளுக்கு அப்புறம் தானே மத்தது எல்லாமே. தயவு செஞ்சு ஷோபாவை கம்பல் பண்ணாதீங்க. அவ மனசுல நிறைஞ்சிருக்கிற கிச்சாவோட நினைப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது மறுபடியும் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் நாங்களே பண்ணிடுறோம். நீங்க இப்ப காரியத்தை ஆரம்பிங்க. இவ சொல்லிட்டா இல்ல, இனிமே சம்பிரதாயம் எல்லாம் பார்க்காதீங்க. இவ சொன்னா அது வேத வாக்கு சொன்ன மாதிரி. இவதான் அவனுக்கு எல்லாம், அதாவது முதல் ஆம்படியா மாதிரி. இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல. வயசாயிடுதே தவிர கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? போறோம், இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசாதீங்க. வெளியில போங்க மரியாதையா. சித்த எல்லாரும் சும்மா இருக்கேல, இந்த மாதிரி இடத்துல வந்து சண்டை போட்டு இருக்கேல, இங்க என்ன நடக்கிறதுன்னு கவனிங்க. மாமா, இவ 2 பேரும் என்ன வேணாலும் பண்ணுவா. லக்ஷ்மி மாதிரி இருந்த என் பொண்ண மூலியாக்கி மூளையில உட்கார வச்சுட்டாங்கன்னா பாருங்களேன். இளமேலும், ஏன் உங்களுக்கு இப்படி வாயை திறந்தாலே விஷம் கொதிக்கிறது? இது மாதிரி பேசி பேசிதான் உங்க ஆத்துக்கார் போய் சேர்ந்துட்டார். எங்களையாவது உசுரோட வாழ விடுங்க. இத பாருடா, இவ என்னமோ இவ ஆம்படியானோட 100 வருஷம் வாழ்ந்துட்டா மாதிரி எல்லாம் பேச. போற நிறுத்துங்க. போனா போறதுன்னு பார்த்தா இஷ்டத்துக்கு பேசிட்டே போறேன். ஏதோ ஷோபாவோட அம்மா வச்சுன்னு பாக்குறேன். இல்லன்னா நடக்கிறதே வேற. என்னடி என்னமோ சோபா சோபான்னு பூச்சி காட்டுற? என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த கட்டையில போனவனுக்கு கர்மாதி பண்றேடா. நீங்க பண்ற இந்த அநியாயம் 7 ஜென்மத்துக்கும் தாங்காதடி. போக வேண்டாம், பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வாய் மூடுங்க. பரவாயில்லையா? கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லாத உங்களோட என் பொண்ணு சேதம் வச்சுக்கிட்டாலே, இவள சொல்லணும். இவள அடிச்சு இவ்வளவுதான் இவ்வளவுமே நடந்தது. கைய விடு. என் பொண்ணை அடிச்சு அவளுக்கு நான் கர்மாதி பண்ணுவேன். நீ சும்மா இரு. மாமி வேண்டாம், கேளுங்க. ஷோபா வடிக்காதீங்க, விடுங்க அவளை. விடு. அம்மா ப்ளீஸ் வா, உங்களை கையை எடுத்து கும்பிட்டுக்கிறேன். இன்னைக்கு என்ன எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோங்க. ஆனா தயவு செஞ்சு என் கிச்சாவோட காரியத்தை மட்டும் பண்ண விடுங்க ப்ளீஸ் மா. தமிழ், நீ இந்த ஆத்துக்குள்ள போய் மகேஷ் வந்துட்டாரான்னு பாத்துட்டு வரியா? என்னக்கா அது? இந்த வீட்ல போய் மகேஷை பார்க்க சொல்ற? ஐயோ தமிழ், இது மகேஷோட வீடுதான், போய் பாரு. ஐயோ, மகேஷோட வீடுனா அப்ப இங்க ரோஜா இருப்பாங்களே. அதனாலதான் உன்னை போ சொல்றேன். என்ன பார்த்தா பிரச்சனை பெருசு பண்ணிடுவா. நீ போ தமிழ். என்ன யோசிக்கிற? இப்ப நீ போறியா இல்லையா? போறேன் போறேன். உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்தவங்க சொல்ற வேலை செய்யாம இருக்க முடியுமா? போறேன். கடவுளே, மகேஷ் நேரத்துக்கு வந்திருக்கணுமே. சார் சார். நீயா? என்ன விஷயம்? மகேஷ் சார் இருக்காரா மேடம்? ரொம்ப பிரமாதமா இருக்கு உன் டிராமா. நான் உங்க வீட்டுக்கு போய் மகேஷ பத்தி கேட்டேன்னு சொல்லி உன்னை இங்க அனுப்பி வச்சு என்ன நம்ப வைக்கிறதுக்கு டிராமா போடுறல? மகேஷ் அங்கதான் இருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. இல்ல மேடம், ப்ளீஸ், நான் சொன்ன பொய்யே திரும்ப சொல்லாதீங்க. மகேஷ் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லி அனுப்புங்க. தயவு செஞ்சு மகேஷ் தேடிட்டு நீங்க யாரும் என் வீட்டுக்கு வர வேண்டாம். ஓஹோ, அவ இங்கே வந்துட்டாளா? மேடம் மேடம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். ஏய், மேடம் கீழே இருங்க. இறங்குடி.
உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வருவ? ரோஜா, நான் உன் வீட்டு வாசலுக்கு தான் வந்தேன். உன் வீட்டுக்குள்ள வரல இல்ல? ஏன் தேவையில்லாம சத்தம் போடுற? சத்தம் போடாம நான் வேற என்ன பண்றது? என் புருஷனை உன் வீட்டுல ஒளிச்சு வச்சுக்கிட்டு இங்க வந்து வேவு பாக்குறியே, நான் என்ன பாவம் பண்ண ஸ்னேகா? ஏன் என் வாழ்க்கையில வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நானும் என் குழந்தைய அவர் இல்லாம தவிக்கிறது உனக்கு சந்தோஷமா இருக்கா? இல்ல நாங்க உயிரோட இருக்கோமா இல்ல செத்து போயிட்டோமான்னு பார்க்க வந்தியா? நான் ஒன்னும் அதுக்காக வரல ரோஜா. நான் என் மகேஷ பாக்குறதுக்காக வந்திருக்கேன். என்னடி தாலி கட்டிக்கிட்டு மாதிரி ரொம்ப உரிமையை கேக்குற? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. எங்க அவரு? அதானே, புத்தி இருந்தா நான் சொல்றது வரைக்கும். ஏன் ஸ்னேகா, நான் இப்பதானே உன் வீட்டுக்கு வந்து மகேஷ் எங்க இருக்காருன்னு கேட்டுட்டு வந்தேன். மறுபடியும் நீ இங்க வந்து மகேஷ் எங்க இருக்காரு நான் கேட்ட அதே கேள்வி என்கிட்ட கேக்குற. ச்சே, உனக்கு அறிவே இல்லையா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஜென்மம். இந்த பாருங்க, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசுங்க. ரோட்ல நின்னு இப்படி சண்டை போட்டுக்காதீங்க இத please. பாரு, நீ பேசாத. கண்டவளெல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? மகேஷ் இங்க இருக்காரா இல்லையான்னு? அவர் இங்க இல்ல. கிளம்புங்க. ரோஜா, எங்களை இங்க இருந்து விரட்டுறதுல நீ குறியா இருக்கன்றது நான் புரியுது. நாங்க போறோம். ஆனா மகேஷ் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நீ போய் சொல்லி டிராமா போடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. யாரு? நான் போய் சொல்றேனா? உன்கிட்ட டிராமா போடணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. உனக்கு தான் பொய்ங்கிறது ரொம்ப சரளமா வரும். இல்லனா என் புருஷனை உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்கிட்ட இல்ல நீ போய் சொல்வியா? ரோஜா, நான் மறுபடியும் சொல்றேன், மகேஷ் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அவர் காணோம்னு நீ என் வீடு தேடி வந்ததுனாலதான் ஒருவேளை இன்னொரு வீடு திரும்பிட்டாரோன்னு நான் பாக்குறதுக்காக வந்தேன். ஆமாங்க, எங்க அக்கா சொல்றது உண்மை. அவங்கள நம்புங்க. உங்களை நம்பினா என் தலையில நானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி. இங்க பாரு ரோஜா, வீட்டுக்குள்ள வந்தாதான் பிரச்சனை பெருசாகுமோ நினைச்சு நான் வெளியில நின்னு பேசிட்டு இருக்கேன். நீ ஏன் இப்ப கத்துற? நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத ஸ்னேகா. முதல்ல என் புருஷனை மயக்கின, அதுக்கப்புறம் அந்த மல்லிகாவை ஆபீஸ்ல கொண்டு வந்து சேர்த்த, அவ அகப்பட்டதை சுட்டிட்டு போயிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. ரோஜா, இப்படி எல்லாம் அநியாயமா பேசி என் பாவத்தை கொட்டிக்காத. நீ மரியாதை இங்க இருந்து போயிடு ஸ்னேகா. நீங்க நின்னுட்டு இருந்த எனக்கு கோவம் அதிகமா தான் ஆகும். நானே என் புருஷனை காணோம்னு தேடிட்டு இருக்கேன். இதுல இந்த தலைவலி வேற. ச்சே. அக்கா, என்னக்கா இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க? இவ கடக்குறான். உள்ள போனாதான் பிரச்சனை நினைச்சா வெளியில சண்டை போடுறான். மகேஷ் எங்க இருக்காருன்னு தெரியணும். நம்ம ஆபீஸ் போய் பார்க்கலாம் வா. சரிக்கா, வாங்க போலாம். வண்டி எடுங்க. என்ன அழுதுட்டே இருக்கானா? குடு குடு குடு, என்கிட்ட குடு. இவன் இப்படிதான் அழுகி நிறுத்தவே மாட்டான். அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கிட்டையும் ஒட்டவும் மாட்டான். சரி சரி, நீங்க போய் சமையல கவனிங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். சரி, என்னடா செல்லம், ஏன்டா கண்ணு அழுதுட்டே இருக்க? இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. அழாதடா செல்லம், அழாத அழாத. அப்பாவை காணோங்கிற கவலை உனக்கும் வந்துருச்சா? நாம 2 பேரும் அழுது என்ன பிரயோஜனம் சொல்லு? நம்மள பத்தி கவலையே இல்லாம நேத்துல இருந்து அவர் எங்க போனாரோ என்ன ஆனாரோ தெரியல. நான் என்ன பண்ண முடியும் நீயே சொல்லு? உங்க தாத்தா இருந்தாலாவது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அவர் என்னடானா ஜெயில உட்காந்துக்கிட்டு வெளியில வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. மகேஷ், நேத்துல இருந்து நீங்க எங்க போயிட்டீங்க? உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நீங்க அந்த ஸ்னேகா வீட்டுக்கு போயிட்டீங்களோன்னு நான் அவ வீட்டுல போய் தேடினேன். ஆனா அவ நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டா. அவளால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மகேஷ். ப்ளீஸ், இனிமே தயவு செஞ்சு அங்கெல்லாம் போகாதீங்க. நீங்க மகேஷ், மகேஷ், என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்னாச்சு இது? என்னாச்சு உங்களுக்கு? நேத்துல இருந்து நீங்க வீட்டுக்கு வரல, மறுபடியும் துணி எங்க எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? மகேஷ், ஏதாவது பதில் சொல்லுங்க மகேஷ், எங்க போயிட்டு இருக்கீங்க? இத பாருங்க மகேஷ், உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்தா என்ன அடிச்சிருங்க, அதோட விஷயம் முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி பண்ணாதீங்க மகேஷ், ப்ளீஸ். மகேஷ், நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு. என்ன மகேஷ், நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க போறீங்க? எங்க போறீங்கன்னு முதல்ல சொல்லிட்டு போங்க மகேஷ், சொல்லிட்டு போங்க மகேஷ். மகேஷ், மகேஷ், மகேஷ் நில்லுங்க மகேஷ். மகேஷ், மகேஷ், நான் கேட்க எங்க போயிட்டு இருக்கீங்க பதில் சொல்லாம? மகேஷ், மாமா இல்லாத நேரத்துல நீங்க இப்படி பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இருக்கா? மகேஷ், தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் இங்கே நில்லுங்க.
இங்க நிக்கலாம்ல? மகேஷ் மகேஷ் என்ன மகேஷ் நீங்க? நான் இவ்வளவு பேசிக்கிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி போறீங்க? ஆ? மகேஷ் எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போங்க மகேஷ். துளசி துளசி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னம்மா? இத அப்படி விட. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியில போறேன். நான் வர வரைக்கும் ஜீவா பத்திரமா பாத்துக்கோ.